வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பில்லிங் சாஃப்ட்வேர் மளிகை கடைக்கு அண்டு மினி சூப்பர் மார்க்கெட் அண்டு பெரிய சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ரிலேட்டடாக க்ரோசரி ஐட்டம் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் ரிலேட்டடாக ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ப்ளஸ் கூடுதலாக நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கலாம், இல்லை பேக்கரி ஷாப் அண்ட் பீஸா பர்கர் ஷாப் அண்ட் இந்தமாரி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்வீட் ஸ்டால் இந்தமாரி வச்சுருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய யூசர் நேம் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 லாகின் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாக் ஆட் பண்ணுறது, ஸ்டாக்கு, ரீட்டைல் பில் அண்ட் டச் போஸ்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டச் பண்ணியே உங்களை பில் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்கோடு, கஸ்டமர், சப்ளையர், பேமெண்ட், ரிசிப்ட், எக்ஸிஸ்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் ஆகிருக்கு, கேஷ் கிரெடிட் எவ்வளோ சேல் போயிருக்கு, டுடே கேஷ் எவ்வளோ இதுவாகிருக்கு, சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு, பேங்க் அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு இங்கே சிம்பிளாக டேஷ்போர்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேரோடைய மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, நான் ஒரு சின்ன ஸ்கிப் கூட பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆட் பண்ணுறான்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு மாஸ்டரில் ஸ்டாக் என்ட்ரியில் சிங்கிள் என்ட்ரியாகவும் பண்ண முடியும், பல்காகவும் நம்ம வந்து ஐட்டமை ஆட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பல்க் சேவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கேட்டகரி, சப் கேட்டகரி அண்டு பிராண்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து ப்ரொவிஷன்றது மெயினாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்தமாரி நீங்கள் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக போடலாம். இப்போ வெஜிடபிள்ன்றதை நான் என்ன பண்ணுறேன், தனியாக ஒரு மெயின் யூனிட்டாக கேட்டகரியில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரொவிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரொவிஷனுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷனுக்கு ஒரு வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி சோப்புன்றது ஒரு கேட்டகரி. ஸோ மசாலா ஐட்டம்ஸ்ன்றது ஒரு கேட்டகரி, மசாலா ஐட்டம்ஸ் இந்தமாரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே சோப்புன்றதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சோப்புக்கு ஒரு பிராண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவ், மெடிமிக்ஸ் அந்தமாரி இருக்கக்கூடிய பிராண்டை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெடிமிக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மெடிமிக்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தமாரி நீங்கள் ஒன்றும் கேட்டகரி வைஸும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆட்டோ ப்ராடக்ட் ஐடி வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் ப்ராடக்ட் ஐடி 1001 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஹெச்எஸ்என் கோடு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட நேமு ஃபார் எக்ஸாம்பிள் மெடிமிக்ஸ்ன்னு நான் போடுறேன். மெடிமிக்ஸ் 10 ரூபா மெடிமிக்ஸ் வந்து நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நீங்கள் வந்து எனக்கு தமிழில் பில் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தமிழில் அடிக்கிற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, கூகுள் ஃபாண்டை வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ஃபாண்ட் எனபிள் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மெடிமிக்ஸ், ஸோ மெடிமிக்ஸ்ன்னு போட்டு 10 ரூபா பாக்கெட்டு. ஓகேங்களா? 10 ரூபா இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ரூவும் போட்டுக்கிறேன். ஸோ ரூ. ஓகே, இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நான் 8 ரூபா 50 பைசான்னு போட்டுக்கிறேன். ஸோ 8 ரூபா 50 பைசா. மார்ஜின் அடிப்படையில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 19%னா 10 ரூபா வந்துடும். ஸோ 18% போட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் டேரெக்டாக, அதாவது ஆக்சுவல் மார்ஜின் பேஸ்டும் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக உங்கள் சேல்ஸ் ப்ரைஸ் என்னவோ அதையும் போட்டுக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நான் இங்கே ஹோல்சேல் ப்ரைஸை போட்டுக்கிறேன். எம்ஆர்பி வந்து இங்கே போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்கள் 2.5ன்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இப்போ கையில் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம இங்கே என்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 10 வச்சுருக்கீங்கன்னா 10ன்னு போட்டுக்கலாம். தென் வந்து 10ன்னு போட ரீஆர்டர் லெவல். இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் போகும்போது எனக்கு ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீஆர்டர் லெவலை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரல் 1 ஜென்ரல் 2ன்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் நீங்கள் போடுறதா இருந்தால் இங்கே போட்டுக்க முடியும்.
இந்த பர்ட்டிகுலர் ஐட்டத்துக்கு நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் இங்கே போட்டுக்க முடியும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எடிட்டுன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள். இப்போ இதில் நம்ம மேற்கொண்டு வேறு எதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் இங்கே எடிட்டுன்னு நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா? அதில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு F2 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஐட்டம் ஆட் பண்ண முடியும். அதே ரோவில் இதுலேயே நீங்கள் அடுத்தடுத்த ஐட்டம்ஸும் நீங்கள் உங்கள்கிட்ட லிஸ்ட்டு இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி தான் ஐட்டம் ஆட் பண்ண முடியும். பல்காக என்னால் ஐட்டம் ஆட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபார்மேட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபார்மேட் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், சாம்பிள் ஃபார்மேட்டு தான். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து உங்களுடைய ஏற்கனவே ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட் ஐடின்றது என்னென்னா, இப்போ கம்பெனிலேருந்து இப்போ மெடிமிக்ஸ் கம்பெனியோ இல்லை டவ் கம்பெனி இந்த மாதிரி பிராண்டடாக இருக்கக்கூடிய கம்பெனியில் அவங்க வந்து ஒரு பார்கோடு கொடுப்பாங்க. ஸோ அந்த பார்கோடை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லூஸில் விற்கக்கூடிய ஐட்டத்துக்கு நீங்கள் ஒரு பார்கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் ஒரு 4000 ஐட்டம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கின்றதை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட்டில் கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு இதோ வச்சுருக்கேன், நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ண உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 செகண்டில் பாருங்கள் 4000 ஐட்டம் 1 2 இல்லை 4000 ஐட்டம் வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் வந்து நான் சேவ் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்கார்டு வந்து சேவ்டுன்னு வந்துடுச்சு. ஓகே. இப்போது ஐட்டம் ஆட் பண்ணுறது உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதிலே திருப்பியும் வரேன். சிங்கிள் ஐட்டமாக ஆட் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த ஐட்டம் வரையும் நம்மள்ட்ட ப்ராடக்ட் ஐடி இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பரை வந்து அது ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ அந்த நம்பர் அதே சேம் தான். இப்போ நீங்கள் அந்த இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேமு தமிழில் என்னவா வரணும், ஓகேங்களா? இது வந்து என்ன கேட்டகரியில் வரணும், ஐ மீன் சப் கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐட்டத்தை இங்கேயே நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். என்ட்ரு அடிச்சுன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்டு நம்ம இங்கே வந்து மாடிஃபை பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்று அப்டேட் பண்ணுறதும் சிங்கிளாக என்ட்ரி பண்ணி அப்டேட் பண்ணுறதும் இதில் வந்து ரொம்ப ஈஸி. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே.